ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது நம்மளோட தேர்டு மோட்டோ விலாக். கரெக்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 4:30 4:45 கிளம்புனேன் வீட்டிலேருந்து. நம்ம எங்கே போகிறோம்னா மேகமலை கைஸ். ஸோ நம்மளோட மூணாவது விலாக் வந்து மேகமலைக்கு தான் போகிறோம். ஆல்ரெடி இது கொடைக்கானல் அதெல்லாம் போனதுனால இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானலோ ஊட்டியோ போகணுன்றது கஷ்டம்தான். செம்ம ரஷ்ஷு அங்கெல்லாம். ஸோ அதனால் நம்ம ஒரு ஹிடன் பிளேஸ் மாதிரி, அதாவது என்னென்னா அதிகமாக க்ரௌட் இல்லாத இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணி தான். ஸோ இப்போ வந்து நம்ம மேகமலைக்கு பிளான் பண்ணி மேகமலை போயிட்டுருக்கோம். ஒரு 4:30க்கு கிளம்புனேன். அந்த நேரம் 4:45க்கு பெட்ரோல்லாம் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு லிட்டரலி 4:45 ஆயிடுச்சு. நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு இன் பிட்வீன். இந்த விலாக் பண்ணாத டைமில் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ டைம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:30. இப்போ வந்து ஒரு டீ பிரேக் எடுக்கிறதுக்காண்டி வந்து நிப்பாட்டிட்டு டீ குடிச்சு முடிச்சுட்டு திரும்ப கிளம்ப போகிறேன். ஸோ ஏன் இங்கே வந்து இன்றைக்கி இந்த இடத்துலேருந்து பண்ணேன்னா லேட் நைட்டு, ஸோ இருட்டு. இதில் நான் என்னத்தை காமிக்கிறது உங்களுக்கு? ஸோ அந்த ஒரே ரீசனாக தான் நான் வந்து விலாக் அங்கேருந்து எடுக்கல. சரி இங்கே டீ கடையில் வந்து எடுப்போம். ஏன்னா யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் இருந்து தான் நான் பண்ணியிருப்பேன் எப்போவுமே விலாக் எடுக்கிறதே. எங்கே போகிறேன் என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் சரி இங்கே ஒரு டீ கடையில் நிப்பாட்டி பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ டீ குடிச்சு முடிச்சாச்சு. ஸோ நான் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் இவ்வளோ வெள்ளை கிளம்புனா இங்கே எனக்கு வந்து மேகமலை அரௌண்ட் வந்து ஒரு 300 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் வரும். ஸோ என்னன்றது ஏன் இவ்வளோ வெள்ளை கிளம்புனேன் எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயிலாக அடுத்து மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அப்படியே நம்ம மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். ஸோ ஹாய் கைஸ், நம்மளோட மூணாவது மோட்டோ விலாக், மூணாவது டெஸ்டினேஷன். மோட்டோ விலாக்னு சொல்லக்கூடாது, மூணாவது டெஸ்டினேஷன். ஸோ ஆக்சுவலாக நம்ம அந்த இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வந்து மேகமலைக்கு போயிட்டுருக்கோம். மதுரையிலேருந்து பக்கம். டு பி ஃப்ராங்க், உண்மையாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், மதுரையில் இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. டு பி ஃப்ராங்க் உண்மையாக சொல்லணும், மதுரையில் இருக்குது. இப்போ நான் சென்னை எதுனான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இப்போ மேகமலை போகணும், இங்கிட்ட மூணார் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணால் சரி மதுரை வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி எனக்கு அமைஞ்சு போச்சு கைஸ். ஸோ எனக்கு ஒன் டே ட்ரிப்பாக சிறுமலை போனேன், ஒன் டே ட்ரிப்பில் பண்ணிடலாம். கொடைக்கானல் ஒரு ஒன் டே ட்ரிப் பண்ண முடிஞ்சிச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேகமலை, இது தேர்ட் டெஸ்டினேஷன். ஸோ நான் இந்த 2026 ஸோ இதுவுமே ஒரு ஒன் டே ட்ரிப் தான். ஆனால் இன்றைக்கி ஊரில் இருக்கிற எல்லோரும் நிறைய பேர் எங்கே இருந்தாலும் மதுரைக்கு வருவாங்க. நம்ம இன்றைக்கி மதுரையிலேருந்து மேகமலை கிளம்பி போயிட்டுருக்கோம். காரணம் என்ன, இன்றைக்கி அழகர் ஆற்றுல இறங்குறதுனால நமக்கு அந்த நம்பிக்கைகள் இல்லாதனால நான் மோஸ்ட்லி போக மாட்டேன். எனக்கு கொஞ்சம் கூட்ட அலர்ஜி கூட இருக்குது. ஐ ஆம் அலர்ஜிக் டு டூ மச் ஆஃப் க்ரௌட்ஸ். அலர்ஜிக் மீன் இந்த இதில் எனக்கு க்ரௌடு பார்த்தாலே அது ஒரு இது தான். லைக் என்னால் ஒரு ஃப்ரீயாக இயங்க முடியாது when I am into the crowds. ஸோ அதனாலே நான் அந்த இதுக்கு நான் போக மாட்டேன், அதுக்கு கல்யாணத்துக்கு. ஸோ மோஸ்ட்லி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ற அந்த பட்சத்தில் மட்டும்தான் நான் அந்த மேரேஜுக்கோ எதுக்கோ நான் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். உள்ளூருக்குள்ளே நடந்தாலே நான் போக மாட்டேன், சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு கூட. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நான் மட்டும்தான் நம்ம வந்து மேரேஜுக்கே போகிறது. மேரேஜுன்னு இல்லை, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே வேண்டப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு இல்லை வேண்டப்பட்டவங்க ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா, இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க போவாங்க. ஐ வில் அவாய்ட் த க்ரௌடு. அதே மாதிரி தான் நான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வாட்டி தான் என்னோடய லைஃப் டைம்லேயே நான் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு எங்கள் அப்பா போனாங்க. அந்த டைம் நான் போனேன், கொஞ்சம் சின்ன பையனாக இருந்தேன், அழகர் திருவிழா பார்க்குறதுக்கு. பட் நம்ம கும்பிட மாட்டேன். ஆசினா ஐ எம் அன் ஏத்திஸ்ட், நாத்திகன் என்ன வேணாலும் சொல்லலாம்.
ஸோ நமக்கு அதில் நம்பிக்கை இல்லாத ஒரே காரணத்தினால் நம்ம வந்து அந்த சம்பவங்களில் இறங்குவதில்லை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இன்டர்வல் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 4:45க்கு நம்ம வந்து வீட்டை விட்டு கிளம்புனோம். பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்புனேன். 4:30க்கு வீட்டிலேருந்து கிளம்புனேன். கரெக்டாக ஒரு 2 to 2.5 hours ஆகும் நான் கரெக்டாக அங்கே போய் இது பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் இஸ் தி 2 earliest ரைடு நம்ம பண்ணதில்லை. அதுவும் நான் ஏன் vlog நான் இங்கேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன்னா, இந்த இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு இது நல்லாயிருக்கும். அது 2 early ரைடு போட்டாலுமே நைட்டு ரோட்டில் என்னத்தை காமிக்கிறது உங்களுக்கு, அப்படியே இது பண்ணாலும் பெருசாக ஒரு விசிபிலிட்டி இருக்காது. ஸோ அந்த ஒரு ரீசனால் அப்படியே பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு டேங்க்குக்கு ஃபுல் டேங்க் பண்ணல, பட் ஓரளவுக்கு டேங்கை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு இடத்துல போயிட்டு மறுபடியும் பெட்ரோல் அடிக்கணும். பிகாஸ் மேலே ஹில்ஸில் ஏரியாச்சுன்னா அங்கே பெட்ரோல் பங்க் கிடையாது. இன்னொரு ரீசன் என்னென்னா, இந்த ஏர்லி ரைடுக்கு மார்னிங் 6 o'clock கேட்டை ஓப்பன் பண்ணிடுவாங்க மேகமலைக்கு. ஸோ 6 o'clock கேட் ஓப்பன் பண்ணாங்கன்னா திரும்ப ஈவினிங் வந்து 5:45க்குள்ளெல்லாம் நம்ம வந்து கீழே ரீச் ஆயிடணும் கைஸ். கீழே எக்ஸிட் ஆயிடணும் 5:45க்கெல்லாம். ஸோ 5:45க்கு எக்ஸிட் ஆகலைன்னா ஒன்று தங்குறதுனா தங்கிக்கலாம். 2 ஸ்டே தான் இருக்குது. ஸோ ரிசர்ச் பண்ணதில்லை. ஒன்று கவர்மெண்ட்டோட ஸ்டே, இன்னொன்று வந்து ப்ரைவேட் டீ எஸ்டேட்காரங்களோட ஸ்டே. 2 ஸ்டே தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் இது வரைக்கும். ஸோ அதனால் நமக்கு இப்போதைக்கு தங்குற ஐடியா கிடையாது. ஸோ இன்றைக்கி மார்னிங் போகிறோம், ஈவினிங் வரோம். ஆக்சுவலி இது என்னோடய 4வது டைமு நான் மேகமலைக்கு அட்டன் பண்ணுறது. 3 டைம் கேன்சல் ஆகிடுச்சு. ஜஸ்ட் லைக் சேம் லைக் கொடைக்கானல், சேம் லைக். இதில் 3rd டைம் நான் போயிருக்க வேண்டியது, ஐ மீன் மேகமலைக்கு நம்ம ரீச் ஆகிருக்க வேண்டியது. பட் ஆனால் என்ன சம்பவம் நடந்துருச்சுன்னா, எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணி வச்சேன். மைக்கை வந்து ஒழுங்காக வைக்காமல் உள்ளுக்குள்ள அந்த கரெக்டாக அந்த பின்னில் லாக் ஆகலை போல இருக்குது. ஒரு மாதிரி இதோ விஷயம் போல இருக்குது. கிராஸாக சார்ஜிங் கேஸ் சார்ஜ் ஆகிடுச்சு, பட் மைக் சார்ஜ் ஆகலை. இதே மாதிரி தான் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறதுக்கு முன்னாடி இங்கேருந்தே ரெக்கார்டிங் ஆன் பண்ணுவோம், லைக் லிட்டரலி சொல்லிவிட்டு. அப்புறம் இதே மாதிரி தான் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் லைட் வந்ததுக்கப்புறம் வந்து நம்மளோட vlog கண்டினியூ பண்ணிக்கிறோம். அது வரைக்கும் வெறும் ரைடை ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். டியூஸ்டே கடைசியில் பார்த்தா பெட்ரோல் பங்கில் போய்ட்டு மைக் ஆன் பண்ணிட்டு பார்க்குறேன் 20%. சரி, இன்னொரு மைக் இருக்குல்ல, அதான் சார்ஜ் இருக்குது பார்த்தா அதையும் அதே பஞ்சாயத்து தான் 30% இருந்துச்சு. இந்த 20-30 வச்சுட்டு நம்ம மேகமலைக்கு போக முடியாது. இப்போ இதுவே நம்மளோட புது பைக்காக இருந்துச்சுன்னா நான் கிளம்பியிருப்பேன். ஏன்னா நியர்லி ஒரு 1/2 hour to 45 minutes ஆகும் நான் அடுத்த vlog ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்த 20% வச்சு இன்ட்ரோ மட்டும் பண்ணிவிட்டு எங்கே போகிறேன் வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிவிட்டு யூஎஸ்பி சார்ஜரை கனெக்ட் பண்ணி பேசாமல் சார்ஜ் போட்டிருப்பேன். பட் இன்னும் நம்ம பைக் வந்து கைக்கு வந்து சேரல. அது ஒரு பெரிய கதை தான். அது ஒரு பெரிய கதை, அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ அந்த வெஹிக்கிளில் நமக்கு இன்னும் இல்லையா. ஸோ இதில் சார்ஜர் கிடையாது நம்மளோட. ஆஸ் யூ ஆல் நோ, நம்ம வந்து ஸ்ப்ளெண்டரில் தான் இப்போதைக்கு எல்லா ரைடும் பண்ணிகிட்ருக்கோம். இது 2003 மாடல். இதில் யூஎஸ்பி சார்ஜரும் அந்த இதோ நான் எதுவுமே ஃபிட் பண்ணலை. ஸோ அந்த ரீசன்னால் சார்ஜ் போட்டோ நான் என்னால் ரைடு பண்ணவும் முடியாது. இது மைக்கை சார்ஜ் பண்ணியிருக்க முடியாது. அதனால் பாதி இது நெருக்கி ஒரு 10 to 15 kilometers போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் பிளான் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணிட்டு நேற்று தேர்ஸ்டே உட்காந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி எல்லாமே செக் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே 100% இருக்குது, நம்ம வந்து இன்றைக்கி கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி கரெக்டாக டயத்துக்கு கிளம்புனேன் உண்மையாக சொல்லணும்னா. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ட்ரோன்ஸும் வாங்கிட்டோன்னு. ஸோ ட்ரோன்ஸ் இல்லை, ட்ரோன் வாங்கிட்டேன். ஸோ இந்த இதில் கொஞ்சம் ட்ரோன் ஷாட்ஸை நான் இன்க்ளூட் பண்ணுறேன், லொக்கேஷனை. ஸோ கமெண்ட்டில் இந்த ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் கீழே தெரிவிங்க. டூ கமெண்ட் அண்ட் லெட் மீ நோ.
ஏன்னா உங்களோட நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஃபீட்பேக்கில் தான் என்னால் அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் vlogல. ஸோ கிவ் மீ ஜென்யூன் ஃபீட்பேக் கைஸ். நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட ஜென்யூனாக மிக நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை சப்போஸ் நல்லா இல்லைன்னா இல்லை ப்ரோ நல்லா இல்லை, அதை நீங்கள் ஜென்யூனாக சொல்லிடுங்க. ஸோ தட் ஐ வில் ஒர்க் ஆன் தட் டூ. ஆல்ரெடி சும்மா டெஸ்டிங் ஹோவர் பண்ணி டெஸ்ட் மட்டும் பண்ணேன். அந்த வீடியோவுமே நம்ம டெட்ஷாட் vlogs சேனலில் ஒரு சின்ன ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன் எடிட் பண்ணி. ஸோ அதையும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்களை தெரிவிங்கள். ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த ட்ரோனை வந்து பக்காவாக நான் ஓவர் பண்ண போகிறேன். ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு பறக்க விட போகிறேன். அதே மாதிரி கீழே நான் இன்ஸ்டா ஹேண்டிலும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம இந்த வருஷம் ஒரு பெரிய ரைடு பிளான் பண்ணியிருக்கோம் கைஸ். ரொம்ப பெரிய ரைடு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த ரைடு போகிறதுக்குள்ளே செப்டம்பர் மந்த் கிளம்புவோம். ஸோ வேறு எங்கேயும் இல்லை, நம்ம லே லடாக் தான் நம்மளோட பிக்கெஸ்ட் பிளான். லே லடாக் இந்த வருஷம் செப்டம்பர் மந்த்து. டேட் மட்டும் நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அது ஒரு 2-3 டேட்டு பார்த்து வச்சுருக்கேன். அதில் எந்த டேட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த டேட்டில் கிளம்பணும். ஸோ அது ஒன்று தான் இருக்குது. ஸோ டேட்ஸுமே கூடிய சீக்கிரம் நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன். கூடிய விரைவில் ஒரு 1 or 2 months டேட்ஸுமே அனௌன்ஸ் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். இட் வில் பி ஏ பியூர்லி சோலோ ரைட். அது குரூப் ரைடாகவும் மாறுறதுக்கு ஒரு 5% சான்ஸ் இருக்குது கைஸ். ஒரு 5%. ஆல்ரெடி ஏற்கனவே நான் நிறைய வாட்டி வீடியோ சொல்லியிருப்பேன். பட் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா புதுசாக பார்க்குற வியூவர்ஸ்க்காண்டி ஐ எம் எக்ஸ்பிளைனிங் இட் அகெயின். ஒரு 5% தான் அதுக்கு சான்ஸ் இருக்குது குரூப் ரைடாக மாறுறதுக்கு. 95% இட் வில் பி அ சோலோ ரைட் ஸ்டார்டிங் ஃப்ரம் மதுரை டு லே லடாக். லடாக் முடிச்சுட்டு இப்போதைக்கு பண்ணியிருக்க பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லடாக்லேருந்து காஷ்மீர் போகணும். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி K2K பண்ணுற பிளானில் இருக்கேன். அது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. மேபி டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன். இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த சிச்சுவேஷன். அங்கே எப்படி இருக்குது, நம்ம ஹெல்த் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்துட்டு K2K வந்து நம்ம முடிவு பண்ணோம் அது கடைசியாக. பட் லே லடாக் இட்ஸ் அ சாலிட் பிளான். இட்ஸ் ஆன் கைஸ். அந்த பிளான் வந்து எப்போவுமே ஆன்லேயே இருக்கிற பிளானு. ஸோ லெட்ஸ் ஹோப் எவ்ரி திங் கோஸ் ஆஸ் பிளான். ஏன்னா மோஸ்ட்லி வாட் எவர் வி பிளான் இட் மைட் நாட் கோ ஆஸ் வி பிளான். But I am hoping with the crossed fingers that this will go as per the plan and as per the schedule. உசிலம்பட்டி வந்துட்டாங்க. உசிலம்பட்டி தாண்டிட்டே நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ தேனிக்கிட்ட வந்துட்டோம் கைஸ். நிறைய தேனி இன்னொரு 5 to 10 kilometers இருக்குது தேனி ரீச் ஆகுறதுக்கு. இன்னொரு 62 kilometers கரெக்டாக நம்ம மேகமலை போஸ்ட் ஆஃபீஸ் போய் சேர்றதுக்கு. ஏன்னா நார்மலாக மேகமலைன்னு போட்டால் என்ன ரீசன் தெரியல, கூகுள் மேப்ஸ் வந்து ரூட்டை காட்ட மாட்டான். கூகுள் ஆத்தா என்னடா இது மேகமலைக்கு ரூட்டை காமிக்க மாட்டேன்னு பார்த்தா, மேகமலை போஸ்ட் ஆஃபீஸ் மேகமலை வியூ பாயிண்ட்னு போட்டால் ரூட்டு கட்டுது. ஆனால் வெறும் மேகமலைன்னு போட்டால் ரூட்டு கட்ட மாட்டுது நம்ம கூகுள் ஆத்தா. ஸோ நல்லா விடிஞ்சிருச்சு. மணி பார்த்தீங்கன்னா 6:25 ஆகுது. நியர்லி 6:20 ஆகுது. ஒரு 6:20 ஆயிடுச்சு டைமு. இன்னொரு 1.5 hours நம்ம மேகமலைக்கு மேலே 1.5 hours 2 hours வைங்களேன். சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா என்ன கீழே போய் கேட்டில் என்ட்ரி போட்டு என்ட்ரி ஃபீஸ் கட்டணும். ஆக்சுவலாக எனக்கு பின்னாடி சன்ரைஸ் நடந்துருக்குது. கரெக்டாக எனக்கு பின்னாடி வந்து ஈஸ்ட் டேரக்ஷன் இருக்கனால எனக்கு பின்னாடி சூரிய உதயம் நடந்துக்கிட்டே இருக்குது.
ஆக்சுவலி ஆப்போசிட்டில் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், இந்த சைடாக இருந்திருந்தா. பட் நம்ம ஹில் ஏற ஏற நமக்கு இன்னும் நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த மிரரில் தெரியுதா என்னன்னு தெரியல எனக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மேகங்களுக்கு இதில் நல்ல ஒரு இந்த இதில் இருக்குது, நைஸ் கலர் ஷேடிங்கில் இருக்குது உண்மையாக சொல்லணும்னா. அந்த ஒரு ஆரஞ்சு ஷேடு கரெக்டாக இருக்குது. கிளைமேட்டு இப்போ உண்மையாக சொல்கிறேன், மதுரையில் சத்தியமாக முடியல கைஸ். ஆனால் வெயில் அடி தாக்கம் வச்சு எடுக்குது. இதில் எனக்கு வேற இது இருக்குது, லைக் லிட்டரல் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஸ்வெட் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்வெட் கிளாண்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரமாக க்ளோஸ் ஆகாது என்னோடய ஸ்வெட் கிளாண்டு. ஸோ எனக்கு ஒரு செகண்ட் கூட ஃபேன் காற்று இல்லாமல் என் ஸ்கின்னில் காற்றே படலைன்னு வைங்களேன், ஐ வில் ஸ்டார்ட் ஸ்வெட்டிங் அ லாட், லிட்ரலி அ லாட்டு. நெருக்கி 38 டிகிரிலேருந்து 40 டிகிரி ஓடிக்கிட்டு இருக்குது மதுரையில் ஹீட்டு. அதனாலேயே நான் கிளம்பிட்டேன். அதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன், மேகமலை போயிடுவோம் பேசாமல், மேகமலை கிட்டங்க இருக்கிறது. இப்போதைக்கு இந்த வண்டியில் நான் என்னால் ரைடு பண்ணக்கூடிய டெஸ்டினேஷன்ஸு ரூட்டு மட்டும் தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ கேரளாக்குள்ளே நம்ம ஆக்சுவலி லாஸ்ட் விலாகில் சொல்லியிருப்பேன், என்னோடய கொடைக்கானல் விலாகில் கேரளா இது பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம கேரளா பண்ண முடியாத காரணம் என்னென்னா, கேரளாவில் வண்டியில் ஃபாக் லைட் இருக்கக்கூடாது மொதல் விஷயம். என் வண்டியோட ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி நியர்லி 1 to 2% தான் விசிபிலிட்டி இருக்கும். ஏதோ நான் வச்சுருக்க ஒரு சின்ன ஃபாக் லைட்டு, இதோட விசிபிலிட்டி தான் நான் இது இருக்க போய் தான் நம்மளால் இந்த இது பண்ண முடியுது. லைக் ஈவினிங் டைமோ நைட் டைமோ என்னால் ரைடு பண்ண முடியுது, மலையிலேருந்து இறங்கி வரும்போது வீட்டுக்கு போகிறதுக்கு. இல்லைன்னா இந்த நார்மல் லைட்டில் இருக்கிற விசிபிலிட்டி வச்சு நான் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம், வண்டி ஓட்டுறது. ஸோ இப்போ கேரளாக்குள்ளே போனால் நோ ஃபாக் லைட், நம்பர் 1. இன்னொன்று என்னென்னா, இந்த ஹெல்மெட்டில் நான் கேம் மவுண்ட் பண்ண கூடாது. ஷோல்டர் கேமோ பாடி கேமோ நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம், ஹெல்மெட்டில் கேம் பண்ணக்கூடாது. வைகை ரிவர் லைட்டாக திறந்து விட்ருக்காங்க. இன்றைக்கி அழகர் ஆற்றுல இறங்குறாருல, ரொம்ப கம்மியாக திறந்து விட்ருக்காங்க கைஸ். ஒரு லெவலாக வைகை டேம்லேருந்து அங்கே தெப்பக்குளத்தை நிற்பதுக்காண்டி நாட் மச் பட் அ லிட்டில் அவ்வளோதான் திறந்துருக்கானுங்க. ஸோ என்ன சொல்லிட்டேன், கேரளாவுக்கு போனால் இந்த இதை. ஸோ இப்போ அந்த நியூ வெஹிக்கிள் வந்தால் மட்டும்தான் அதோட விசிபிலிட்டி செம்மையாக இருக்கும், நம்ம RTX 300ஓடது. ஸோ அதனால தான் ஒன்ஸ் அது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் அதை ஃபாக் லைட்டை கவர் பண்ணிக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளால் ஹெட்லைட் விசிபிலிட்டியை வச்சே நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். இன்னொன்று, இந்த மாதிரி பேக் பேக்கை மட்டுமே வச்சு நாம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஷோல்டர் போயிடும். ஸோ மூணாறு இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இதெல்லாம் போகணும்னா, ஸோ ஐ நீட் அ டாப் பாக்ஸ். ஸோ எல்லாமே அந்த வெஹிக்கிளில் தான் நம்ம ஃபிட் பண்ணி பக்காவான ஒரு லாங் டெஸ்டினேஷன் ரைடு பண்ணுறதுனா நியூ வெஹிக்கிள் வந்தால் தான் முடியும் இப்போதைக்கு. ஸோ அதனால தான் இப்போ ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுனு, 300 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் ரைடு, 1 டே ரைடு, சிங்கிள் டே ரைடுன்றது நான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கேன். இருக்கிறத வச்சு பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ விலாகோட குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸோ எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கள். தேனி வந்துட்டோன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் லிட்டரலி 2 to 3 கிலோமீட்டர்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் தேனிக்கு. தேனியிலேருந்து அப்படியே ரைட் கட் பண்ணி சின்னமனூர் ரூட்டு வழியாக நேராக அப்படியே மேகமலை ஏற வேண்டியது தான். லைட்டாக ஒரு 2 லிட்டர்ஸ் ஆச்சு பெட்ரோல் போட்டு வச்சுக்க வேண்டியதான். ஆல்ரெடி ஒரு 4 லிட்டர் போட்டு வந்தேன், பட் டு பி ஆன் தி சேஃபர் சைடு இன்னொரு 2 லிட்டர்ஸ் பெட்ரோல் போட்டுச்சோம்னா நமக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த 2 லிட்டர் இந்த இருக்கிற பெட்ரோல் வச்சே நான் வீட்டுக்கே போய் சேர்ந்துருவேன். அப் அண்ட் டவுன் நாங்கள் ரைடு பண்ணிவிட்டு, ஜஸ்ட் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இது ஏன்னா E20 விழுந்ததுலேருந்து நம்மளோட மைலேஜ் அடி ஆயிடுச்சு கைஸ். உண்மைக்கே அவுட்டரில் எனக்கு 60 to 65 கொடுத்துட்டு இருந்துச்சு இந்த வண்டி.
என்னைக்கு இந்த E20 இஷ்யூ வர ஆரம்பிச்சிச்சோ அன்னையிலேருந்து 55க்கு போயிடுச்சு அவுட்டரு. நியர்லி 10 லிட்டர்ஸ் மைலேஜ் குறைஞ்சிருச்சு. 10 கிலோமீட்டர் மைலேஜ் குறைஞ்சிருச்சு. 10 லிட்டருன்ட்டு சாரி 10 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் குறைஞ்சிருச்சு அவுட்டரு. சிட்டிக்குள்ளே வந்து எனக்கு 50 to 55 வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 40 அதான் 40-45 ரெண்டுலேயுமே ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் வந்து E20 பெட்ரோல் இஷ்யூஸில் நம்ம வண்டி வந்து மைலேஜ் ட்ராப் ஆயிடுச்சு. அந்த மைலேஜ் ட்ராப் இஷ்யூ மட்டும் இல்லைன்னா எனக்கு இருக்கிறதே போதும், அழகாக போயிட்டு வந்துடுவேன். ஏன்னா இது வந்து ஒரு கோல்டன் இன்ஜினு. உண்மைக்கே சொல்லணும்னா ஓல்ட் இஸ் கோல்டுன்ற மணிக்கு இது ஒரு சரியான கோல்டன் இன்ஜினு. 2003 மாடல்ன்றதுனால